மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். எல்லாம் சேர்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். எத்தனை பேர் உள்ளம் இந்த கால வேளையில் அந்த நல்லவரை துதித்து பாடுறீங்க? துதித்து துதித்து, ஓ நன்றி நன்றி அப்பா, ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத ஏசையா, நீ மாற மாட்டீர். நேற்று மீண்டும் என்று மாறாதவர் நாங்க தான்ப்பா மாறிடுறோம். எங்க நம்பிக்கை மாறுது, எங்க எண்ணங்கள் மாறுது. பிரச்சனையை பார்த்துன்னு வாயை திறந்து பிற்போக்கான எண்ணத்திலே பேசுகிறோம், பழிக்கிறோம், சபிக்கிறோம். நீர் அப்படி இல்லை.
அந்த காலவெளியிலே உண்மையே பற்றி கொள்ளுகிறோம். நீர் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரம், ஆமென், அழிவில்லா பெட்டகம், எங்களுடைய நிம்மதியின் கண்மலை. தேவ மக்கள் இந்த காலவெளியில இருதயம் சஞ்சலிப்புல அங்கலாய்ப்புல இருக்கலாம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, இயேசுவே நிம்மதியின் கண்மலை. எத்தனை பேருக்கு நிம்மதி வேணும்? உங்க உள்ளம் அலைமோதுது, அப்படி சோர்ந்து போயிருக்கு, அங்கும் இங்கும் அலைந்து சோர்ந்து களைத்து. ஆனா வேத வார்த்தை சொல்லுது, நம்முடைய கண்மலை இயேசு, நம்முடைய கண்மலை தேவன். அந்த கண்மலையில நிம்மதி இருக்கு, சமாதானம் இருக்கு. எத்தனை பேர் இந்த காலவெளியில இயேசுவே தெய்வமே நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி வாஞ்சிங்க. இந்த பாடல்ல நம்ம பாடணும் பார்த்தீங்களா, 2வது ஸ்டான்ஸா. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. உம்மை நான் பின் தொடர்ந்தேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவரே உங்க தோளில நான் தான் இருப்பேன். நீங்க என்னதான் தூக்கி வச்சிருப்பீங்க? அது எதை காண்பிக்குது? என் நல் மேய்ப்பர் எனக்கு உறவிடம், என் நல் மேய்ப்பர் எனக்கு புகலிடம், என் நல் மேய்ப்பர் எனக்கு ஆதாரம். உங்க குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, குடும்பத்துல அவ்வப்போது வருகிற சண்டைகள், கருத்து வேறுபாடுல தேவையில்லாத ஜீவன் இல்லாத வார்த்தைகளை பேசி குழப்பம், உங்க வேலையில உங்களுக்கு சமாதானம் இல்லை, உங்களுடைய பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லை, நிறைய காரியங்களை வாஞ்சிக்கிறேன், நன்மையான காரியங்களை வாஞ்சிக்கிறேன், ஆனா ஒண்ணு கூட கைக்கூடி வரலையே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? நான் சொல்றேன், நேற்று மீண்டும் ஜீவிக்கிற என் தேவன் என்னுடைய நிம்மதியின் கண்மலை, நான் அவரே நம்புவேன். கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புவேன். அர்ப்பணிங்க. இருக்கிற இடத்துல உங்க சூழ்நிலை மாறும். இன்னைக்கு இந்த காலையில ஒரு முக்கியமான தேவை, அதை செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா தலைமுனிவு, தோல்வி. நிறைய பேரு எங்கெங்கயோ முயற்சி செஞ்சேன் பிரதர், எல்லா இடத்துலயும் நோ, முடியாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை. இதுதான் பதில். இன்றாவது இந்த காலையாவது, இயேசுவே நீர் என்னுடைய நிம்மதியின் கண்மலப்பா, அலைஞ்சு களைச்சு சோர்ந்து போயிருக்கிறேன், நான் உங்களை நம்புறேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களை விட்டுட்டு எங்கெங்கயோ ஓடிட்டேன், மனுஷனை நம்புனேன், சூழ்நிலையை நம்புனேன், ஆதாரத்தை பார்த்தேன், மனுஷனை பார்த்தேன், அவன் வார்த்தையை பார்த்தேன், அவனுடைய அதிகாரத்தை பார்த்தேன், அதை நம்பிட்டேன். நான் இன்னைக்கு இந்த காலவெளியில உங்களை நம்புறேன், உங்களை மாத்திரம் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிங்க. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார், இன்றைக்கு செய்வார். இன்றைக்கு உங்க தலையெழுத்த மாற்றுவார், உங்க சூழ்நிலைகள் மாறும். என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை தலையிடுவதற்கு ஒரு நொடிய அதிகமான நேரம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும். ஏன்னா பராக்கிரமான கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லவர். உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியுதா? அதுதான் உங்களுக்கு வழி விடாம தடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த மகத்துவம் உள்ள கர்த்தரை பாருங்க, இந்த மகா பெரியவரை பாருங்க. உங்க பிரச்சனை அழிஞ்சு போகும், ஒளிந்து போகும். எல்லாரும்
இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் சொல்றீங்களா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இன்னைக்கு சோர்ந்து போய் களைத்து போயிருக்கிற அந்த உள்ளங்களை தேற்றுங்க. உங்க வார்த்தை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும். எங்க ஆத்துமாவின் நங்கூரமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அலமோதுது, அலைகள் சீறி பாயுது, தண்ணீர் படகுக்குள்ள வருது. நீர் நங்குரம் அல்லவா? நங்குரமே வாங்க. இந்த காலவேளையில ஒருவரை நிறைய பேர் சுகவீனத்துல ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பலவீனம் அடைஞ்சு கிடக்கிறாங்க. இந்த காலவேளையில கர்த்தருடைய நாமம் அவர்களை தொடுவதாக. இயேசுவின் நாமம் தழும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கடன் பிரச்சனை சீக்கிரத்துல தீருது. உனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். உன் குடும்பத்துல மகா பெரிய சந்தோஷமும் கடவுளுடைய இரக்கமும் தயவும் வரப்போகுது. இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். கர்த்தர் புள்ளி வைக்கிறாரு, புல் ஸ்டாப் வைக்கிறாரு. எதுக்கு? இனி தீமை உங்களை தொடராது. உங்களையும் என்னையும் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தொடர்போவது, தொடர்ந்து வரப்போவது அவருடைய நன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஓ நன்றி, சோதரன். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. உமது வார்த்தையிலே எங்களை உறுதிப்படுத்தும். ஆமென், ஆமென். தேவஜனமே, இந்த காலவேளையிலே நாம் கடவுளுடைய வேத வார்த்தை ஆதாரமாக எடுப்போம். சங்கீதம் 34:19. Psalms 34 verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். நிறைய பேர் கேட்டுன்னு இது எங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கே, உங்ககிட்ட தான் பேசுறாரு கர்த்தர். இந்த வார்த்தை உங்களுக்காக தான். இந்த வசனத்தை 3 காரியமாக பார்த்துட்டு முடிப்போம் சுருக்கமாக. முதலாவது, நீதிமான் என்று வருது. நீதிமானுக்கு. யார் நீதிமான்? நான் ஒன்றும் அவங்கள மாதிரி இல்லை, நான் ஒன்றும் அவங்கள மாதிரி போய் பேசுறது இல்லை, நான் அந்த மாதிரி ஜீவிக்கலை, நான் ரொம்ப டிவி நான் பார்க்க மாட்டேன், நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் கொஞ்சம் யோக்கியம், நான் ரொம்ப கடவுள் விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த மாதிரி உங்கள் நீதியை கிளைம் பண்ணுறீங்களா? அதுக்குன்னு பாருங்க, கண்டதையும் பாருங்க நான் சொல்லலை. சில பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க, நான் இந்த தேவையில்லாத பேச்சில் நான் இருக்க மாட்டேன், ஐயா, நான் இந்த தேவையில்லாத காரியங்களை பார்க்க மாட்டேன். நல்லது, நல்ல விஷயம். ஆனால் அந்த நீதி உங்களை ரட்சிக்காது, உங்களுக்கு நன்மை கொண்டு வராது. நல்லதுங்க, நீங்கள் சிலதை பார்க்க மாட்டேன், அங்கே உட்காந்து வெட்டி கதை பேச மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், கடன் வாங்க மாட்டேன், இல்லையா? நல்ல விஷயம். ஆனால் அந்த நற்கிரியைகள் உங்களுக்கு நன்மை கொண்டு வராது. அப்போ நீதிமான்னா என்னன்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் நீதியை சம்பாதிச்சு வச்சு அந்த நீதியில் நம்மளை நீதிமானா மாத்தினார் பார்த்தீங்களா? அதை நம்புகிற ஒவ்வொருவரும் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சம்பாதித்த நீதியை ஒருமை எடுத்து வச்சு அதை மேன்மை பாராட்டி அதைத்தான் வாழ்க்கையில் வச்சு நடத்துகிறான் பாருங்க வாழ்க்கையை, அவன் பேர் தான் நீதிமான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவ நீதி இருக்குதா? நீங்கள் நீதிமான். அப்போ வசனம் என்ன வருது? 2வது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, அவனுக்கு ரொம்ப துன்பம் வரும். இதனால் விசுவாசிகள் காது கொடுத்து கேட்கணும். இதில் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக லைஃப் போகணும், அதுதான் வாழ்க்கை, அதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, ஐயோ துன்பங்கள் வழியில், கஷ்டத்தின் வழியில் தான் பரமனை போய் அடையணும். 2ம் தப்பு, ஐயா, 2ம் தப்பு. நல்லா கவனிங்க.
தீமை வரக்கூடாது, அது வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, எப்படி இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிமானா மாத்துறதுக்கு இந்த துன்பத்தையும் இந்த தீமையும் வச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தல, அவருடைய நீதியில நம்மளை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கார். ரெண்டாவது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ட்ரையல், ஒரு எக்ஸாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தான் இது போல துன்பத்தில் போய் மாட்டினானா சிக்கி சின்னாபண்ணமாகறான். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஏன் சில வேலையில் அனுமதி கொடுக்குறாருன்னா, அவருடைய கிருபை பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய வல்லமை பெருசு. இது எல்லாம் பதறாகும் தூசியாகும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பிக்கவும் நம்ம பேரை பெருமைப்படுத்துறதுக்கும் தான் துன்பங்கள் வருது. அதுவும் துன்பம் அநேகமாக இருக்கு. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அநேகம் வருதுன்னா ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஏகப்பட்ட வெற்றி எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, என் பிள்ளைகிட்ட இந்த துன்பம், இந்த நாசங்கள், மோசங்கள், வியாதி, பரம்பரை வியாதி, பிரச்சனை, பிரிவினை எல்லாம் தோத்து போகணும்னு விரும்புகிறாரு. அவைகள் நம்மளை மேற்கொள்ளணும்னு விரும்பலை, அவைகள் நம்மக்கிட்ட தோத்து போகணும்னு விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, அவர் யுத்தம் பண்றாரு. இந்த போர் அவருடையது. இந்த துன்பம் வருது பார்த்தீங்களா, அநேகமா வருது பார்த்தீங்களா, இது அவர் முன்னின்று இந்த துன்பத்தைக்கு நேராக எதிராக செயல்படுகிறார். அவர் வெற்றி எடுப்பது நிச்சயம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. மூன்றாவது, கடைசியாக, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று பாருங்க, எல்லாத்திலும் நிற்கிறாரு. எல்லாம் என்ன துன்பம், என்ன பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, நண்பர்கள்னா ஓடிடுவாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது அவர் நிற்கிறாராம் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. 2 மொழிபெயர்ப்பை மட்டும் நான் காண்பித்துட்டு முடிக்க விரும்புகிறேன். மொழிபெயர்ப்பு NLTன்னு ஒரு மொழிபெயர்ப்பு. அதில் the righteous person face many trouble but the Lord comes to the rescue each time. அப்படின்னா என்ன? எப்பெல்லாம் வருது, அப்போ நிறைய முறை வரும். எது? துன்பம் வரும், கலக்கம் வரும், பஞ்சம் வரும். அப்போலாம் கர்த்தர் பிரசன்ட் ஆயிடுறாராம். அதான் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. நீங்கள் மாத்திரம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீ தான் போராடி, நீ தான் துன்பத்தை பார்த்து எல்லாத்தையும் ஐயோ பெரிய தலைவலியாக இருக்கு பிரதர், இல்லை, நீங்கள் தான் தனியாக செயல்படுறேன்னு நினைக்காதீங்க. அதாவது இது என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்காதீங்க. ஐயோ இந்த தலைவலி, இந்த துன்பம் வந்துருச்சா போச்சு. நீங்கள் இதை என்ன பண்ணணும், அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்டுறணும் கர்த்தர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் தான் என் கூட இருக்கிறேன்னு, நீங்கள் நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னு, நீங்கள் இது என்னால் முடியாது, இருந்தாங்க உங்ககிட்டே அனுப்பி வைக்கிறேன். அப்போ கவனிங்க, கர்த்தர் டீல் பண்ணுறாரு. இதை நீங்கள் தான் டீல் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது தான் அது உங்களை தோல்விக்குள்ள, போராட்டத்துக்குள்ளே நடத்துது. இல்லை, என் அப்பா என் கூட இருக்கிறாரு, எனக்கு வெற்றி. அப்படி பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுவிக்கிறார். விடுவிக்கிற கர்த்தர், மாட்டி விடுகிறவர் அல்ல, விடுவிக்கிறவர். இன்றைக்கு இந்த கர்த்தர் உங்களோடு, நம் அனைவரோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நம்புவோம், ஜெயம் எடுப்போம். God bless you. Bye-bye.